அனைவருக்கும் வணக்கம். அண்டா செந்தில், சீப்பு செந்தில், 2 ரூபா பேடிஎம் கரோ செந்தில் அப்படின்னா அன்போடு அழைக்கப்படும் அண்ணன் தமிழ்கேள்வி செந்தில் அவர்கள் திமுக முட்டு கொடுக்குற மாதிரி ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்லியிருக்காரு. டிவிக்கே பார்த்து பயந்து அஞ்சு டிவிக்கு நண்பர்கள் மேல வச்சு வன்மத்தை கக்குன்னு கக்கி ஒரு பெரிய வன்மம் கக்கி விட்டுருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க, ஒட்டுமொத்த ஐடி வேலை பார்க்கறாங்க. இப்ப சென்னையில இருக்க ஐடி ஊழியர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபீஸ்ல லீவ் போட்டுட்டு வந்து ஒட்டு மொத்தமாக சென்னையில டிவி கேக்கு வாக்களிச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் சோத்துல தட்டை போட்டு அதானே சாப்பிடுறீங்க, அந்த சாப்பாடு உங்களுக்கு யாரு கொடுத்தது, திமுக தானே கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஐடி ஊழியர்களை பார்த்து இந்த தமிழ்கேள்வி செந்தில் வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார், நிறைய பொய்கள் சொன்னார். என்னன்னா, சட்டையே போடாம இருந்தவங்க சட்டப்பட வச்சே திமுக தான். அதுக்கு முன்னாடி அமரக்குண்டியா நாயன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு சொல்றாரு, உங்க தட்டு இருக்குல்ல, தட்டுல சோறு இருக்குல்ல, அந்த சோறு உங்களுக்கு யாரு கொடுத்தது, திமுக தான் கொடுத்துச்சு அப்படின்னாரு. அப்புறம் நீங்க ஐடில வேலை பார்க்கறதுக்கு அந்த ஐடி ஹப் எல்லாம் சென்னையில நிறைய இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் அமைச்சு கொடுத்துச்சு. உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒண்ணு உங்களுக்கு யாரா கொடுத்தது, திமுக தான்டா கொடுத்துச்சு. அப்படி இப்படின்னு திமுக காரனுக்கே தெரியாத அளவுக்கு முட்டு கொடுத்திருக்காரு தமிழ்கேள்வி செந்தில். இந்த தமிழ்கேள்வி செந்தில் அவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தன்னை தானே அரசியல் நடுநிலைவாதின்னு சொல்லிக்கிட்டு திமுக முட்டு கொடுக்குற ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் அண்ணன் தமிழ்கேள்வி செந்தில். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து அன்பாக மக்கள் எல்லாருமே இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டா செந்தில் அப்படின்னு. இந்த அண்டா செந்திலுக்கு அண்ணனுக்கு பேர் வர காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன எல்லாருமே திமுக சப்போர்ட் பண்றேன், கலைஞருக்கு சப்போர்ட் பண்றேன், கலைஞருக்கு செம்பு தூக்குறேன் அப்படின்றாங்க. எனக்கு கலைஞரை ரொம்ப பிடிக்கும், இனிமே என்ன கலைஞருக்கு செம்பு தூக்குறேன்னு சொல்லாதீங்க, கலைஞருக்கு அண்டா தூக்குறேன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அன்று முதல் இன்று வரை அண்ணனுக்கு அன்போடு மக்களால் அழைக்கப்படும் பேரு அண்டா செந்திலா இருந்துச்சு. இந்த 200 ரூபாய் பேடிஎம் கரோ செந்தில் எதற்காக வந்துச்சு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விவாத மேடையில போறாரு. அந்த விவாத மேடையில பாஜகவோட சேர்ந்த ஒரு நண்பர் ஒருத்தவர் இவர் பேச ஆரம்பிச்சோடையே பேடிஎம் கரோ அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட கீழே போட்டோம்னா சண்டையாகி ஒரு புளியந்தோப்புல இருந்து ஒரு அமைச்சரோட உதவியோட ரவுடிசனத்தை காமிச்சாப்புல அண்ணன் தமிழ்கேள்வி செந்தில் அன்று முதல் வந்து பாத்தீங்கன்னா ரவுடி செந்தில்னு அழைக்கப்படுறாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்குள்ள இருக்கு. ஒரு ரவுடி இருக்கு, ஒரு அண்டா இருக்கு, ஒரு சீப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப வதந்தி செந்தில்ன்ற மாதிரி ஒரு பேராகி போச்சு. நான் என்ன கேட்கிறேன், என்ன படிக்க வச்சது என் அப்பன், என் ஆத்தா கஷ்டப்பட்டு எங்கெங்க என்னென்ன பண்ணணுமோ கஷ்டப்பட்டு படிச்சு ஆளாக்குனது என் ஆத்தா அப்பைங்க. உடனே திமுக தான் என்ன படிக்க வச்சுன்னு சொல்றாங்க. ஏதோ திமுக தான் காசு கொடுத்து, திமுக தான் எனக்கு சாப்பாடு கூட்டு, திமுக தான் எனக்கு யூனிஃபார்ம் வாங்கி, திமுக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் சேர்த்து படிக்க வச்ச மாதிரி ஒரு கதை, ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி விடுறாரு தமிழ்கேள்வி செந்தில். அது மட்டும் இல்லாம எனக்கு சோறு, உனக்கு சோறு யார் போட்டுன்னு தெரியுமாடா, நீங்க ஐடி ஊழியர்கள்லாம் போயிட்டு என்ன பண்றீங்க, டிவி கேட்க போறீங்களா, உனக்கு சோறு யாரா போட்டது, திமுக காரனா போட்டது, யாரா திமுக கார சோறு போட்டது, எனக்கு சோறு போட்டது எங்க அம்மா அப்பா, இப்ப நான் உழைச்சி சாப்பிடுறேன். இது என்னுடைய எவனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எவனும் சோறு போட்டேன், எனக்கு இந்த கட்சிக்கார சோறு போட்டான், அந்த கட்சிக்கார சோறு போட்டான், எவனுக்கு சோறு போட்டா, அப்படி நீ சோறு போட்டாலும் யாரு காசுல சோறு போடுற, நீ ஒரு நலத்திட்டங்களை கொண்டு வர, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற, இலவச பேருந்து கொடுக்குற, யாரோட காசு, எங்களோட வரி காசு, எங்களுடைய வரி காசு எடுத்து எங்களுக்கே செலவு பண்ணது எப்படி இலவசமாகும், எங்களுக்கே செலவு பண்ணது எப்படி வந்து பாத்தீங்கன்னா, நீ உனக்கு வந்து சாப்பாடு கூட தேவைதான் வெறுமையில அப்படின்னா உன்னை சட்டை போட வச்சதே திமுக. என்ன கேட்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்கு. இந்த பிம்ப பொண்ணா திமுக தான் சட்டப்பட வச்சுச்சு, திமுக தான் சாப்பாடு போட்டுச்சு, திமுக தான் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு படிக்க வச்சுச்சு, திமுக தான் கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா அமல்படுத்துன்னு சொல்லி இவங்க ஒரு கட்டமைப்பு கட்ட பாக்குறாங்க. இந்த திமுக சட்ட போடுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணாங்க, வெறுமையோட தெரிஞ்சாங்களா, இல்ல டவுசர் போடாம ஜட்டி போடாம தெரிஞ்சாங்க. அப்பயே எல்லாரும் நல்லா தான் தெரிஞ்சாங்க. திமுக வந்து திமுக பண்ணல, திமுக ஐயா காமராஜா இருக்கட்டும், ஐயா கக்கனா இருக்கட்டும், பலரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து நிறைய பேர் வந்து படிப்புல முன்னேறணும் அப்படின்றதாண்டி படிப்புல முன்னேற்றம் தவிர ஏதோ திமுக தான் திராவிட கட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கையே வச்சுச்சுன்ற மாதிரி உருட்டுன்னு தோல்வி பயத்துல அண்ணன் தமிழ்கேள்வி செந்தில் அண்டா செந்தில் அவர்கள் இதை பரப்பிட்டு இருக்காரு, வன்மத்துல கக்கிட்டு இருக்காரு. இந்த பதட்டத்துல என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில திமுக கோட்டைன்ற சென்னைய உடைச்சிட்டாரு விஜய் அவர்கள்னு சொல்லலாம். ஒரு 25% மேல கண்டிப்பா டிவிக்கே வாங்கும்னு சொல்லி தமிழ்கேள்வி செந்திலே சொல்றாரு. அந்த அளவுக்கு இருக்குன்னா திமுக கோட்டைன்னு அழைக்கப்படுற சென்னை தகர்த்திட்டாரு விஜய் அவர்கள். கதலே தெரியுது. ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே தமிழ்கேள்வி செந்தில் திமுகவோட கையாளுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே, இவர் திமுக வந்து இவர் தண்டனை வந்து தெரிஞ்சுக்கிறாருல, இவர் அதிகபட்சம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்க முடியும், ஒரு ஜேர்னலிசம் எவ்வளவு சம்பாதிப்பாங்க உங்களுக்கு தெரியும், ஒரு 20,000 30,000 சம்பளம் கொடுப்பாங்க. அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ 5,000 10,000 கொடுப்பாங்க, இவ்வளவு தான். அவருடைய ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 கோடி ரூபாய் வீடு கட்டிருக்காங்க. அவருக்கு சொந்தமாக பல கோடிக்கு சொத்து இருக்கான். இது எப்படி வந்துச்சு,
திமுகவோ கைக்கூலியாக இருந்து திமுகவுக்கு பல இடத்துல சொம்பு தட்டினால திமுக அன்பளிப்பா கொடுத்த காசுன்னு சொல்லி நான் சொல்லல, பல ஊடகங்கள் சொல்லுது. அதனால தமிழ் கேள்வி செந்திலனுக்கு லாஸ்ட் அவங்க சொல்லிக்கிறேன், என்ன படிக்க வச்சது என் அம்மா அப்பா, எனக்கு சாப்பாடு போட்டது என் அம்மா அப்பா, எனக்கு கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி கொடுத்தது எங்க அம்மா அப்பா. கம்ப்யூட்டர் ஏதோ நீ தான் உலகத்திலே தயாரிச்சு, கலைஞர் தயாரிச்சு இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்ல உதயநிதி கொண்டு வந்து ஸ்டாலின் வந்து பாத்தீங்க அப்படியே செட் பண்ணி எல்லாமே கொடுத்த மாதிரி i3 i5 அப்படின்ற மாதிரி கொடுத்த மாதிரி சொல்லியாங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 2G அலைக்கற்று வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு காற்றுல ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்ட குடும்பம் திமுக குடும்பம். அந்த குடும்பத்துக்கு செம்படிக்கிற தனமா அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பேசியிருக்காரு. ஆனா என்ன இந்த பேச்சுல ஒண்ணும் முழுமையா தெரியுது என்னன்னா, அண்ணன் பயந்துட்டாரு. திமுக ஆட்சிக்கு வரதே மிகப்பெரிய ஒரு பேச்சுல இருந்த போது மிகப்பெரிய சந்தேகம். ஏன்னா திமுக காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எலெக்ஷன் வந்து தோக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பயங்கரமான ஒரு விஷயங்கள் பேசுவாங்க. ஏன்னா அவங்க தோல்வி முன்னாடி தெரிஞ்சிடும். அவங்க வந்து உளவுத்துறை வச்சிருக்காங்க, நிறைய ஸ்பை வச்சிருக்காங்க. அதன் மூலியமா தோல்வி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க தோல்வி எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதாண்டி இந்த மாதிரி சமூகத்துல நடுநிலைவாதி சொல்லிக்கிட்டு இருக்க ஜேர்னலிஸ்ட வந்து பேச விடுவாங்க. அப்படிதான் நடந்திருக்கு. வீடியோ பார்த்தவங்க நன்றி, வணக்கம்.